குர்ஆனில் 3 ஒரு பகுதி என்று சிறப்பிக்கக்கூடப்பட்ட சூரா சூரத்துல் இக்லாஸ். பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பம் செய்யப்படாத சூரா சூரத்துல் தௌபா. குர்ஆன் பெயர் குறிப்பிடப்பட ஒரு பெண்மணி யார்? மரியம் அலை. மைனாவில் வர எந்த பெயரில் குர்ஆன் குறிப்பிடுகிறது? யத்ரிப் ஃபயஹ்ரிப். ஈமான் கொண்ட விருப்பங்கள் பற்றி அல்லாஹ் 2 பெயர்களை குறிப்பிடுகிறான். பிர்ரவனின் மனைவி ஆசியா மற்றும் இம்ரானின் முதல்வி மரியம் அலை அவர்களின் தாயார் ஹன்னா. ஆபிற்கு உதாரணமாக அல்லாஹ் 2 பெண்களை குர்ஆனில் யாரை குறிப்பிடுகிறான்? லூத் அலை அவர்களின் மனைவி, நூஹ் அலை அவர்களின் மனைவி. உங்களுக்கு தெரியாத 5 விஷயங்கள் என்று சூரத்துல் லுக்மான் மூலம் இறைவன் குறிப்பிட்டவை எவை? கியாம நாள் மழை இறங்குவது, நாம் எந்த பூமியில் இருப்போம், கர்ப்பங்களில் உள்ளவை, நாம் நாளைய தினம் என்ன சம்பாதிப்போம். ஷைத்தானி சகோதரர்கள் என யாரை குர்ஆன் குறிப்பிடுகிறது? நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானி சகோதரர்கள். குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. எந்த கலிபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது? அபூபக்கர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில். அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லா 2 வருமுறை சூரா. சூரத்துல் நம்ல் எறும்புகள். நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 6 சூறாக்கள் உள்ளன. யூனுஸ், ஊத், யூசப், இப்ராஹிம், நூஹ், முஹம்மத். பனி இஸ்ராயில் என்று யாரை குர்ஆன் குறிப்பிடுகிறது? யாக்கூப் படைகளின் சந்ததியினங்களை. அல் குர்ஆனை இறைவனின் பெயர்கள் எத்தனை முறை குறிப்பிடுகிறது? 99 பெயர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குர்ஆனில் எத்தனை முறை இடம் பெற்றுகிறது? முஹம்மத் என்று 4 முறையும், அஹ்மத் என்று 1 முறையும். எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளவற்றில் 2 என்ன? நூங்காலை அழியின் கப்பல் மற்றும் பிறந்தோனின் உடல். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சொர்க்கத்தின் 10 சஹாபாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபார்களை பற்றி சொல்ல போகிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலிஃபா, அல்லாஹுவின் நெருங்கிய தோழர். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாம் கலிஃபா, நீதியான மற்றும் வலிமையான தலைவர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாம் கலிஃபா, தாராளமான மனப்பான்மை கொண்டவர். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர் மற்றும் மருமகன், தைரியசாலி. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்காலத்தில் தைரியசாலி, கோடையாளர். ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர், வீரர். அப்துர் ரஹ்மான் இப்னு அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த வணிகர், கொடைவள்ளல். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழர், வேட்டைக்காரர். அய்த் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட தோழர். அபு உபைதா இப்னு அபு ஜர்ராஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தோழர். இவர்கள் இஸ்லாத்தின் வரலாறில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்தவர்கள். மேலும் இவர்களின் வாழ்க்கை ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டியாக உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.